கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 6:15. மேத்யூ 6:15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இப்போ எதிர்மறையான காரியத்தையும் கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். நீங்கள் மன்னிச்சா உங்களுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படும். அப்படி மன்னிக்கலையா உன்னுடைய தப்பிதங்களும் மன்னிக்கப்படாது. இப்போ எப்படி மன்னிக்கணுங்கிறத குறித்து மத்தேயு 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். ஏன்னா 21வது வசனத்தில் 22வது வசனத்தில் பார்க்குறோம், பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறை மன்னிச்சா போதுமா? ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, மன்னிப்புக்கு அளவே கிடையாது. ஒரு நாளையில் 7 அப்படின்னா என்ன, கணக்கு இல்லாமல் நீ மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு உபமானம் சொல்கிறார். ஒரு முதலாளிகிட்ட ஒரு வேலைக்காரன் நிறையா அவனால் அடைக்க முடியாத அளவிற்கு, அவன் வாழ்நாள் முழுவதும் அடைக்க முடியாத அளவிற்கு அவனுக்கு பெரிய கடன் பட்டான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், நேராக போய் அவன் முதலாளியோட காலை பிடிச்சி, ஆண்டவனே எனக்கு மன்னிங்க, என்னால் இதை கட்ட முடியாது, எனக்கு நீ என் மேலே இறங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த முதலாளி என்ன பண்ணுறாரு, அந்த ஆண்டவன் அவனுடைய எல்லா தப்பிதங்களையும் அவன் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் மன்னித்து அவனை விட்டுறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், வெளியே போயிட்டு அவனுக்கு எதிராக ஒரு சின்ன அதாவது இவன் கொடுக்க வேண்டிய கடனோடு ஒப்பிடும்போது ஒரு சின்ன கடன் ஒருத்தன் வாங்கினவன் திரும்ப கொடுக்கல. அப்போ அவனை என்ன பண்ணுறான், அவன் போய் காவல் காக்கிறவன்கிட்ட கொண்டு போய் ஒப்பு கொடுத்து சிறைச்சாலையில் போட்டு அவன்கிட்ட இருந்து கடன் காசு திரும்ப வர்ற வரைக்கும் அவனை தண்டிங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுறான். இப்போ இதை கேள்விப்பட்ட அந்த எஜமானன் என்ன பண்ணுறாரு, அவனை கூப்பிட்டு, நான் உனக்கு இவ்வளவு மன்னிச்சனே, நீ இன்னொருத்தருக்கு மன்னிக்காமல் இருக்கலாமா? நீங்கள் அது மத்தேயு 18:34-35 பாருங்கள். அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். என்ன, அவனை துன்பப்படுத்துகிறவங்க அவனோட ஒப்பு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, இப்போ நம்மளை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால், எப்படி மனப்பூர்வம் நீங்கள் மன்னியாமல் போனீங்கன்னா என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அப்போ என்ன, நம்ம மனப்பூர்வமாய் மன்னிக்க வேணும். நம்ம கடவுளுக்கு, நம்முடைய தேவனுக்கு எதிராக செய்த குற்றங்களை, அதற்கான தண்டனை நம்மளால் அனுபவிக்க முடியாது. அதனால் நமக்கு எதிராக மற்றவர்கள் செய்த குற்றம் ரொம்ப ரொம்ப குறைவு, அதனால் மன்னிக்கணும். அதுதான் மிகவும் அடிப்படை என்று சொல்லக்கூடியது. அதே மாதிரி யாக்கோபு 2வது அதிகாரம் 13வது வசனத்தை சொல்லும்போது, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். காரணம், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என்ன, mercy triumphs over judgment. அதாவது நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ நீங்கள் தப்புதங்களை மன்னிக்கலைன்னா உங்களுக்கும் மன்னிக்கப்படாது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இன்றைக்கு நம்ம நிறைய பேர் என்னென்னா, ஆரம்பத்தில் ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளும்போது, ஐயா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க, என்னுடைய அக்கிரமம் பெரிது, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, நான் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்குறவங்க உண்டு, உண்மை. ஆனால் கொஞ்சம் காலம் ஆனதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் வசனம் தெரியுது, நம்ம சபைக்கு வர்றோம், 4 காரியங்களை கற்றுக்கொண்ட பின்பு என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோன்னா, ஏதோ கர்த்தர் நம்மளை ரட்சித்தது ரொம்ப அவருக்கு பெரிய ஒரு காரியம், அப்படி இல்லைன்னா கர்த்தருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற லெவலில் நம்ம பிஹேவ் பண்ணுறோம். நிறைய பேர் அப்படித்தான். ஏன்னா சபைக்குள்ளே வரும்போது அவ்வளவு உடக்கமாக வர்றவங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்ன நினைக்கிறாங்க, அவர்கள் இல்லைன்னா கிறிஸ்தவமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள்தான் ஏதோ பெரிய புண்ணியம் பண்ண மாதிரி, நல்ல வேளை கர்த்தர் அவங்கள ரட்சித்துட்டாருன்னு சொல்லக்கூடியதா. ஹலோ, ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் நிறைய பேரோட பிரச்சனையை அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, தாங்கள் பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். எதனால மறந்துடுறாங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் எப்படி யோசிங்க ஒரு நிமிஷம், உங்களுடைய பாவங்களை எந்த அளவுக்கு கர்த்தர் மன்னிச்சாருங்கிறத நீங்கள் மறந்துடுறீங்களா? இன்றைக்கு நிறைய பேர் பிரச்சனையே அதுதான். ரொம்ப லெகுவாக மறந்து போயிடுறாங்க. ஐயோ, கர்த்தர் என்னுடைய பாவங்களை எல்லாம் இப்படி இது பண்ணாரே, நான் இவன் நித்திய நரகத்துக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த என்னைய
கர்த்தர் மீட்டெடுத்து தம்முடைய கிருபையினால இரக்கங்கள்னால என்னைய அவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரே, நான் அதற்கு உண்மையுள்ளவனா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க, தாங்கள் ஏதோ பெரியவர்கள் என்று போல நினைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத அந்த மகா பெரிய ரட்சிப்பு என்று. அப்ப எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய பாவ மன்னிப்பை குறித்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த பாவ மன்னிப்பினால் அந்த ரட்சிப்பை குறித்து எப்பொழுதும் மேன்மை சொல்லக்கூடிய மக்களாக இருப்பீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. எங்களை மன்னித்து எங்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை கொடுத்துருக்கீங்க. அதற்கேற்றாற்போல் நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.